ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய தி ரியல் ஹைனஸ் சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் லைஃப் பார்த்துருப்பீங்களா? அதோடைய சீசன் 2 ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா பாருங்கள், என்ன ஸ்கிப் பண்ணுறேன் ஓகேவா? ஸ்டோரி வந்து அதை கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்னா ஒரு பெரிய திருமண விழாவை காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படி ஒரு திருமண விழா இது வரைக்கும் எங்கேயுமே நடந்திருக்காது. அந்த ஏற்பாடை பார்த்து எல்லாம் பிரமிச்சு போகிறாங்க. அங்கே உள்ள மொத்த கிங்டமோட கிங்கெல்லாம் பார்க்குறாங்க. இப்படி ஒரு திருமண ஏற்பாடை நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஹான் என்ன மொத்த பொற்காசுகளையும் வாரி இறைச்சிட்டானா என்ன? அவன் இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் சொல்றாங்க. அவனோட திருமணத்தை இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அவன் யாரும் ரொம்ப வருஷமா ஒரு பையனை காதலிச்சானாமா. அந்த பையனுக்கு அவங்க திருமணம் ஆக போதான் சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த பையனை யாரும் பார்த்ததே இல்லை. அந்த பையனோட பேர் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படியே ஆமா, அவன் வந்து பிரின்சஸ் தான் சொல்லுவாங்க சொல்றாங்க. ஆமா, ஒரு பெரிய அரண்மனை கூட கட்டிட்டு இருக்கானாமா. அது அந்த பையனோட பேர்ல ஒரு பிரின்சஸ் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரண்மனை உருவாயிட்டு இருக்காமா. அது அவனுக்கு ஆவான் சொல்றாங்க. அப்படி அந்த ஆண் என்ன மற்ற விஷயத்துல ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான். ஆனால் இந்த காதல் விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், அவன் அந்த பையனை ரொம்ப உருகி காதலிக்கிறானாம்மா. அந்த பையனை கூட 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா ஆமாம், அது வந்து இப்படி ஒரு திருமண விழா இது வரைக்கும் அந்த பையனை யாரும் பார்த்ததே இல்லை. அவனை அப்படி பார்த்துக்கிறானாம்மா சொல்கிறாங்க. அப்படியே ஒரு சூரிய வெளிச்சம் கூட அவன் மேலே படக்கூடாதுன்னு நினைப்பாராம்மா. அவன் நினைப்பானாங்க, அந்தளவுக்கு பார்த்துக்கிறானாங்க சொல்கிறாங்க. இப்போ வந்திருக்க எல்லாரும் ஒருத்தர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்த்தே ஆகணும். அந்த திருமணத்துக்கு வந்து எதுக்காக தெரியுமா சொல்கிறாங்க? எதுக்காக சொல்கிறாங்க? அந்த பையனை நான் பார்க்கணும். அப்படியே ஒரு அழகு இவன் வந்துட்டு பிரின்சஸ் தான் சொல்லுவானாம்மா. ஏதோ ஜிம்மின்னு கூப்பிட மாட்டேன், நம்ம பிரின்சஸ் அப்படின்னு கூப்பிடுவானாம்மா. அதனால் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை இப்படிலாம் இறங்கி போக மாட்டேன். எனக்கு ஆமாம், யாருக்கு கூட இறங்கி போக மாட்டான், ரொம்ப பிடிவாதக்காரன். ஆனால் அந்த ஜிம்மின் விஷயத்தில் மட்டும் அப்படி இறங்கி போகணும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்கள்ட்ட மைடெல்லாம் கூட பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்கவங்க காசு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அறையில் பார்த்தா ஒருத்தவங்க பார்த்தா தேவதை மாதிரி ரெடி இருக்காங்க. தேவதை தோற்று போயிடும் அந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒருத்தவங்க பார்க்குறாங்க பிரின்சஸ் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க ஹான் அப்படி சொல்லி எழுந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ஹான் அப்படி சொல்கிறாங்க. உங்களை எத்தனை நாளுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நான் போருக்காக போயிருந்தேன், ஆனால் ஏற்பாடெல்லாம் சிறப்பாக தான் நடந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதை ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் என்னை பற்றி எதுக்காக இவ்வளோ கவலைப்படுறீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களோட உடல்நலம் எப்படி இருக்குது? உங்கள் உடல்நலத்துக்கு எதுவும் குறையும் இல்லைல்ல சொல்கிறாங்க. ஐயோ, நான் நல்லா இருக்கேன். என்னோட அன்பு மனைவி இப்படி கேட்கும்போது நான் எப்படி நல்லா இல்லாமல் போயிடுவேன்? நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. நான் பயந்தே போயிட்டேங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிரமா சொல்லிட்டு போரில் எதுவும் ஆகல. ஐயோ, எனக்கு எதுவுமே ஆகலை பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நான் உண்மையை சொல்லவா? அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு தேவதை மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. தேவதை கூட தோற்று போயிடும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்களில் ஃபுல்லாக காதல் தான். அப்படியே காதல் வழிஞ்சிட்ருக்கு, அந்தளவுக்கு ஒரு காதல். அவங்க பார்க்குறாங்க. உண்மையை சொல்லவா? சொல்கிறாங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மியோட கண்கள் அப்படியே கனி வந்துருக்கு. அங்கே இருக்கணும் ஜிம்மினோட ஹாண்டா ஓகேவா? இப்போது ஆண் பார்க்குறாங்க. ஐயோ, என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட கண்ணீர் ஜிம்மோட கண்ணீர் கீழே விழுறதுக்கு முன்னாடி ஒரு கையில் அப்படி இருந்துறாருங்க. பாருங்கள், உங்களோட கண்ணீர்லாம் வரவே கூடாது, உங்களை ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்படி அழலாமா என்ன அப்படி சொல்லிட்டு அவருடைய கண்களை கண்ணீராக தொடச்சி விட்டுருக்காங்க. இப்படி அழக்கூடாது, ஆச்சு அழாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கிடைக்கிறது என்னோட வரம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஆண் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி போயிட்டு ஆணை ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரோட கண்ணில் கொஞ்சம் கூட தப்பான எண்ணமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண் வந்துட்டு அப்படியே எப்படினாக்க ஒரு பியூரான ஒரு லவ், அவரோட லவ் வந்துட்டு ரொம்ப புனிதமாக இருக்கும். அப்படி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு வரக்கூடாது சரியா? நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் செய்வோம். அந்த ஹான் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கேன், என் உயிரை கூட கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு ஹான் சொல்ல. ஜிம்மினுக்கு ரொம்ப அழகாக வந்து இப்படி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் ஒரு காலத்தில் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ஹானை ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பிரின்சஸ் சரியா? நீங்கள் வந்து ஜிம்மின் கிடையாது என்னோட பிரின்சஸ். நீங்கள் வந்துட்டு எப்போ சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் சரியா? நீங்கள் வந்துட்டு ஒரு பொக்கிஷங்க, நீங்கள் எனக்கே சொந்தமானவங்க சரியா? நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஹான் என்ன பண்ணுவாங்க, அந்த உலகத்தையே வந்துட்டு உங்கள் காலுக்கு கீழே வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக பொறாமப்பட தான் செய்வாங்க சொல்கிறாங்க. இல்லை, ஏன் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க தெரியுமா? ஏன் அப்படி கேட்குறாங்க. இந்த ஹான் இந்த ஜிம்மினுக்கு இப்படி ஒருத்தவங்களா அப்படி சொல்லி பொறாமப்படுறாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க எல்லாரும் இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லை, அதனால தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன பார்த்தா புறம்பட போகிறாங்க. அந்த ஹானுக்கு இப்படி ஒரு மனைவியாக சொல்லிட்டு சரியா? இப்படி ஒரு அன்பான மனைவி, அழகான மனைவி அப்படி சொல்லிட்டு ஏஞ்சல் மாதிரி ஒரு மனைவி வராங்க சொல்லிட்டு எல்லாரும் புறம்பட போகிறாங்க பாருன்னு சொல்லிட்டு இப்போ ஹான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த நாள் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சொல்கிறாங்க. இந்த நாளுக்காக நான் எவ்வளோ வருஷமாக காத்துட்டு தெரியுமா சொல்கிறாங்க. நான் அதோட காத்துருந்தேனே அப்படி சொல்லிட்டு ஹான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகலாமா சொல்கிறாங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் இது கொஞ்சம் மட்டும் இது மட்டும் தான் போடணும்னு சொல்கிறாங்க. அதை நானே போட்டு விடுவா சொல்கிறாங்க. போட்டு விடுங்க சொல்கிறேன். இப்போது ஹான் போயிட்டு ஜிம்மினுக்கு அந்த ஒட்டி வந்து அட்டிகைலாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு விடுறாங்க. ஐயோ, நீங்கள் ஏற்கனவே அழகாக இருக்கீங்க, இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் அழகு அதிகமாக தான் இருக்கும், கண்ணு போட்டுக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஹானே அவரை சுற்றி போடுறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு அம்மாவா அப்பாவா எல்லாமும் ஹான்டா ஜிம்மினுக்கு இருந்திருப்பாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. உங்கள் காதல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் உங்களை மாதிரி ஒருத்தரை காதலிச்சதே, என்னை பார்த்தவங்களாம் ஒரு மாதிரி என்னை உடம்பையும் மொத்தமும் என்னை வித்தியாசமாக பார்த்தாங்க. நீங்கள் மட்டும்தான் என்னோட மனசை பார்த்துருக்கீங்க அப்படி ஜிம்மின் அப்படியே ஹானே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எப்படின்னாக்கா அவர் ஒரே ஒரு ஆசை, என்னோட
அப்படின்னாக்கா ஹானை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், ஹானுக்கு உண்மையான காதலை கொடுக்கணும், ஹானை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் மட்டும்தான் நம்ம ஜிம்னுடைய ஒரே ஒரு விருப்பம், ஒரு விஷயம் தான் அவர். அது மட்டும் தான் இப்போ ஹான் பார்க்குறாங்க. ஹானுக்கு எப்படின்னாக்கா ஜிம்மு சந்தோஷமாக இருக்கணும், அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே. அவரை பார்த்து அவர் கண்ணில் சின்னதாக கூட தூசு கூட படக்கூடாது சொல்லிட்டு அப்படி பார்த்து பார்த்து வச்சிருப்பாரு. இப்போ ஹானும் ஜிம்மின் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் அந்த மிரர் கரண்டி குனிஞ்சிருக்காங்க. 2 பேரும் கண்ணு படுற அளவுக்கு அழகு தான். ஹானும் சும்மா கூட ரொம்ப அழகு. பார்க்குறாங்க, நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ம 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கோம்னா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு ஹான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் என்னோட கணவருக்கு என்ன குறைச்சல்னு சொல்கிறாங்க. அப்படியே நான் உங்களுக்கு கணவராக என்ன சொல்கிறாங்க. பின்ன எங்களோட கணவர் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கணவர் ஆக போகிறா சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே எனக்கு கணவர் தான். நீங்கள் என்னை எப்போ வந்துட்டு உங்கள் என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தீங்களோ இந்த அரண்மனைக்கு, அப்போவே நீங்கள் என்னோட கணவர் தான் சரியா சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு மனைவி எண்ணத்தை கூட நீங்கள் பார்த்ததே இல்லை. என்ன ஒரு பிரின்சஸ்னே சொல்லிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அப்படி பார்த்துட்டீங்க சொல்கிறாங்க. 7 வருஷம் நம்ம ஜிமின் ஹான் கூட இருந்திருக்காங்க. ஜிமினுக்கு இப்போது 20 வயசு ஆகுது. ஓகே, ஜிமினுக்கு 20 வயசு ஆகுது. ஜிமின் 7 வருஷமாக ஜிமின் ஹான் கூட தான் இருக்காங்க. தன்னோட 13 வயசில் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. 13 வயசு வரைக்கும் ஜிமினோட வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஆனால் 13 வயசுக்கு அப்புறம் நம்ம ஹான் ஜிமினை பார்த்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையே மாறி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அவரை நிறைய படிக்க வச்சிருக்காரு. எப்படின்னா வீட்டுக்கே வர வச்சு படிக்க வச்சிருக்காரு. நிறைய எப்படின்னா படிக்க வச்சிருக்காரு. அவருக்கு எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு பெரிய எப்படின்னாக்க ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த அரண்மனை எல்லாரும் பார்த்து பொறாமப்படுவாங்க. ஹான் வந்து இந்தளவுக்கு காதலிக்கிறாங்க தன்னோட மனைவி, வருங்கால மனைவியை சொல்லிட்டு. இது வரைக்கும் ஜிமினை யாரும் பார்த்ததே இல்லை, யார்ட்டையும் அவர் காட்டினதும் இல்லை. ஜிம்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா ஹான் அதை கொண்டு வந்து செஞ்சிருவாங்க. அதுதான் அவரோட முதல் வேலையே அதுதான். இப்போ ஹான் பார்க்குறாங்க. நம்ம போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பல்லக்கு மாதிரி இருக்குது. அந்த பல்லக்கில் தான் நம்ம ஜிம்மினை ஹான் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அந்த பல்லக்கில் தான் வரேன்னு சொல்கிறாங்க. நான் இதில் வரணுமா என்ன சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அம்மா வீட்டிலேருந்து தான் அப்படி வரலாம், நான் இங்கே தானே இருக்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது உங்கள் அம்மா வீடும் இதுதான். உங்களுக்கு புகுந்த வீடு பிறந்த வீடு எல்லாமே ஒன்று தான் சரியா. இங்கே நீங்கள் வச்சதான் சட்டம், நீங்கள் சொன்னதான் அங்கே நீங்கள் சொல்கிறதாங்க எல்லாருமே கேட்போம், என்னையும் சேர்த்து தான். அப்படி ஜிம்னு சொல்கிறேன் ஹான் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து இறங்குறப்போ எல்லோரும் உங்களை பார்க்கணும், நீங்கள் சாதாரணமாக வந்து இறங்கிடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வானத்துலேருந்து இறங்கி வந்து தேவதை அப்படி சொல்லிட்டு நம்ம ஆண் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் என்னோட ஒரு ஆண் தேவதை சரியா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த அன்பு காதல் இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல. ஜிம் நினைக்கிறாங்க, இந்த காதல் இந்த அன்பு இதெல்லாமே எனக்கு எப்பவும் சொந்தமாக இருக்கணும், என்னைக்கு ரெண்டு போயிடக்கூடாது. என்னை ஆணுக்காக நான் எதுவுமே இதுக்கு பண்ணதே இல்லை, அவருக்கு நான் எல்லாமே பண்ணணும், கடவுளே எனக்கு அந்த வாக்கியத்தை கொடுங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. ஆண் பார்க்குறாங்க. நான் முதல்ல போயிடவா சொல்கிறாங்க. பத்திரமா போங்க சொல்கிறாங்க. சரிங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மி ஆண் சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி சொல்லக்கூடாதுங்க சொல்கிறாங்க. சரிங்கம்மா என்னோட அன்பான மனைவி, நான் போயிடும், நாங்கள் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஆண் போயிட்டு இருக்காங்க. ஆண் போயிட்டு அந்த அந்த மனமடியில் நின்றுருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஆணை பார்த்துட்டு எல்லாம் அப்படி பார்த்துருக்காங்க. ஆண் ரொம்பவே அழகாக ரெடி அலங்காரம் பண்ணியிருக்காரு. அந்த உடை வந்துட்டு நம்ம ஜிம்மினே வந்துட்டு அவரே வந்துட்டு போனால் அந்த டிசைன் பண்ணது தான். அவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது அழகாக வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜிமின் அந்த ஹான் அந்த உடையில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ ஆண் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு எல்லாருக்கும் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. வணக்கம் சொல்லி எழுந்து உட்காடுறாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இன்னும் சைட் பார்த்தா ஒரு குதிரையில் ஒரு பர்சன் ரொம்ப கோவமாக அப்படியே ஆக்ரோஷமாக இருக்காங்க. பார்க்குறாங்க. என்கிட்டருந்து என்னோட ஜிமினை பிரித்தது நீ தானடா, என்னடா சொல்லி பிரிச்சேன்னு தெரியலடா. ஆனால் நான் பண்ண சில விஷயங்கள் ஜிமினை காயப்படுத்துகிற மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக உன்ட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். என்றைக்குமே அவன் எனக்காக பிறந்தவன். அவன் நான் தான் என் கூட தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு 7 வருஷமாக அவன்கிட்ட பிரித்து வச்சிருக்க. இந்த நாள் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இன்றைக்கி அவங்க எனக்கு சொந்தமாக ஆகணும், உனக்கு சொந்தமாக ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பெரிய படையை வந்துட்டுருக்கு. ஏன்டா அங்கே பாரு, நம்ம பிரின்ஸ் ஜங்குக்கு வந்துட்டு இவ்வளோ கோவமாக இருக்காரு, என்ன நடக்க சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. ஐயோ ஹானை நினச்சாலும் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம், ஹானை மற்ற விஷயத்தில் கூட நம்ம சாதாரண இட போடலாம், ஆனால் ஜிமின் விஷயத்தில் ஹானை சாதாரண இட போட முடியாதே சொல்கிறாங்க. ஆமாம், அது இல்லாமல் ஜிமின் ஹானை ரொம்ப காதலிக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட கண்ணில் பயங்கர ஒரு வெறியாக இருக்குது. உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அவனை கொண்டுட்டாவது என் ஜிமினை எடுத்துப்பான் சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் பார்த்தாக்கா அப்படியே அந்த பல்லாக்கில் வந்துட்டு இருக்காங்க, தூக்கிட்டு வந்துருக்காங்க. எல்லாரும் ஜிமினை பார்க்க அவர் மாதிரி ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லா பிரின்சஸ் கிங்கு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருக்காங்க. கிங்கு ஹைனா சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் பல்லக்கு அப்படியே வந்துருக்கு. அந்த மனமேடை வரைக்கும் வந்துருது. இப்போ பல்லக்குட்டி இறங்கும்போது கூட நம்ம ஹான் போகிறாங்க. போயிட்டு கை கொடுத்து தூக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அவர் கையை கொடுத்து ஜிமினோட கையை மட்டும் நீட்டாங்க. எல்லாரும் ஜிமினோட முகத்தை பார்க்க தான் ஆசையாக இருக்காங்க. இப்போ ஜிமினை இருக்கிறாங்க. ஜிமின் தலையில் கிரீடம்லாம் வச்சுட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு உடைய தான் போட்டிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது. தேவதே இறங்கி வந்த மாதிரி தான் இருக்குது. கழுத்தில் எல்லாமே வந்து முத்துமணி மாறிட்டுருக்கோ அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இறங்கி வந்து இப்போ இன்னும் முகத்தை காட்டவே இல்லை யாருக்கும். அவர் அணிஞ்சிருக்க உள்ள விளக்கலோட உடைய தான் அணிஞ்சிருக்காரு. ஆனால் இதுக்கு முகத்தை காட்டவே இல்லை.
திருமணத்துக்கு அப்புறம் தான் முகத்தை காட்டுவாங்க. இப்போ அப்புறம் ஹான் தான் அப்படியே அழகாக வந்து கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம அந்த பண்டிதர் பார்க்குறாங்க, திருமணத்தை தொடங்கலாமா சொல்லிட்டாங்க. தொடங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்லிட்டாங்க, சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க கேட்குறாங்க, கிம் ஹான் ஆகிய நீ பார் ஜிம்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமானு கேட்குறாங்க. சம்மதம் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்கிட்ட கேட்குறாங்க, பார் ஜிம்னா ஆகிய நீ கிம் ஹானை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக கேட்குறாங்க. சம்மதம் பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் திருமணம் நடக்க போகுது, உங்களுடைய மோதிரத்தை மாற்றிக்கங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் கையுமே மோதிரத்தை எடுத்துட்டாங்க. ஜிம்மினோட முகம் வந்துட்டு அவருக்கு தெரியும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றவங்க வந்து ஜிம்மினோட முகத்தை பார்க்க முடியாது, ஜிம்முக்கு தெரியும். ஜிம்மின் அந்த ரிங்க எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அவர் போடுறதுக்கு. இப்போ ஹான் பார்க்குறாங்க, அப்படியே அவர் கூட நீட் ஒன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐயோ என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. நான் இப்படி தான் போடுவேன், என்னோட பிரின்சஸ்க்கு போட போகிறேன்ல சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சொல்லிட்டு அவர் கையில் நிட்டாங்க. இப்போ ஹான் ஜிம்னோட கையில் ரிங்கு போடுறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ரிங்கை பார்க்கும்போது ஒரு கண்ணீர் வந்து கீழே விழுது. இப்போ ஹான் பார்க்குறாங்க, ஐயோ நீங்கள் அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஆனந்த கண்ணீர் தாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹான் பார்க்குறாங்க, எனக்கு சொல்லிட்டாங்க ஜிம்மின் வந்து நீட் பண்ண போக இன்னொன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் யாருக்கு கொண்டு வந்து தலை குடியும் கூடாது, இந்த மாதிரி முட்டி போடவும் கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைங்க, இல்லை நீங்கள் அப்படிலாம் போடக்கூடாது, எனக்கு சாதாரணமாக போடுங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணேன், எனக்காக இப்படி ஒரு காதல் எனக்காக கொடுத்து கடவுளே சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா இந்த அளவுக்கு போதுன்ற அளவுக்கு ஒரு காதல் ஹான் கொடுத்துருப்பாரு. இப்போ ஜிமின் ஹான் கையில் அந்த மோதிரத்தை போட போகிறாங்க. ஒரு செகண்ட் தான் இருக்குது. அவர் போடும்போது அங்கே ஒரு அம்பு வந்துட்டு நம்ம ஜிம்மில் கையில் உரசிட்டு போகுது. ஜிம்மின் ஒரு காலம் பயந்து போயிடறாங்க. இப்போ ஹான் அப்படி ஜிம்முக்கு ஒரு அந்த கீழே ஜிம்மும் ஹானும் கீழே விழுந்துறாங்க. அதான் ஹான் கீழே விழுந்துறாங்க, ஜிம்மில் ஹானுக்கு மேலே விழுந்துறாங்க. ஒரு பக்கம் ஜிம் பயந்து போயிடறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா அந்த மோதிரம் கீழே விழுந்துருச்சு. ஜிம்முக்கு நினச்சி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹான் வந்துட்டு எந்திரி சொல்லிட்டு ஜிம்மில் அப்படி தூக்குறாங்க. தூக்கிட்டு பிரின்சஸ் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சரியா, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு தான் கொலை விட்டுட்டு இருக்காரு, அப்படியே அம்பை விட்டுட்டு இருக்காரு. இப்போ அவங்க உலகம் பார்க்குறாங்க, பிரின்ஸ் ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய படையே வந்துருக்கு. ஹான் பார்க்குறாங்க, ஜங்குக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, எனக்கு வேண்டியதை நானே எடுத்துப்பேன் சரியா, நீ கொடுக்க தேவையில்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்முக்கு ஜங்கோட குரலை கேட்டதுமே அவ்வளோ ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி நடுக்கம் வருது அவருக்கு. இப்போ ஹான் பார்க்குறாங்க, பிரின்சஸ் நீங்கள் சரி நீங்கள் ஓகே தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னங்க ஜிம்மில் போயிட்டு ஹானை ஹக் பண்ணுறாங்க. ஹான் வந்து இப்போ பிடிச்சிக்கிறாங்க. பாருங்கள் ஒன்றும் பயப்படாத சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் அங்கே போகக்கூடாது, நாங்கள் போகக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் எங்கே போகிறதோ நான் வந்து உங்களை எங்கே விட்டு கொடுக்க போகிறதில்ல புரிஞ்சுக்கோங்க, நான் உன்னை எங்கே விட்டு மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன பாரு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குங்க சொல்கிறாங்க. நான் உங்களோட மனைவி, நீங்கள் தான் சொல்கிறாங்க, நான் உன்னோட கணவன் சரியா, நான் உனக்கான கணவர் தான், உனக்காக பிறந்திருக்கவன், எனக்காக பிறந்த ஒரு பையன், உன்னை யாருக்காக விட்டு தர மாட்டேன் பிரின்சஸ்ங்க பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப அழகாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கடந்த காலம் சொல்கிறாங்க. கடந்த காலம் தான் அது வந்து திரும்ப நடக்க சரியா, நான் இருக்கேன் சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஹான் சொல்கிறாங்க, ஜிமின் பயந்து போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஜிமின்ட்ட ஹான் அப்படி ஹக் பண்ணியிருக்கட்டும், ஹான் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதும் அதை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. அப்படியே வந்துட்டு அந்த அம்பை வந்து விட்டுறாங்க ஹானை நோக்கி தான். இப்போ ஜிமின் டக்குனு கையால் பிடிச்சிடுறாங்க. ஏன்னா ஜிமினுக்கு எல்லா விதையும் தெரியுங்க. இப்போ ஜிமின் அந்த கைகளால் அந்த அம்பை பிடிச்சிட்டாங்க. ஜங்கு அதை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா ஜிம்னை அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜிமின் வேறு மாதிரி இருப்பார், இப்போ பார்க்குற ஜிமின் வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த அம்பை வாங்கி ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்கல, பக்கத்தில் அங்கே ஒரு வில்லம் போடுறது இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஒரு ஜங்கு வந்து எய்ம் பண்ணிடுறாங்க. கரெக்டாக ஜங்குடைய ஷோல்டர்கிட்ட போய் உரச போகுது. ஆனால் அங்கே ஒருத்தவங்க பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி அப்படி தூக்கி போட்டுறாங்க. வேறு யாரும் நம்ம காய் அந்த அம்பை வாங்கி அப்படி தூக்கி போடுறாங்க. அவர் கையை கிழிச்சிட்டு இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, காய் எப்படி சொல்லிட்டாங்க இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்மில் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு திரையின விளக்கவே இல்லை, முகத்தை திறக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கிழமை தெரியுது. இந்த பக்கம் ஹான் பார்க்குறாங்க, ஜங்குக்கு உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. உள்ள என்ன பார்க்குறாங்க, அவங்க பாருங்க பிரின்ஸ் ஜங்குக்கு உங்களுக்கு என்னாச்சு, ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ பிரின்ஸ் ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஏன்னா எனக்கு சொந்தமான ஒரு பொருளை அவங்க வச்சிருக்காங்க, அது எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஹான் பார்க்குறாங்க, உனக்கு சொந்தமான பொருள் எது நான் வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் என்னங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் பிரின்ஸாக சொல்கிறாங்க, இவங்க வந்து வெளில போகணும், இவங்க வந்து வெளில போனதுக்கப்புறம் திருமணம் நடந்தே ஆகும், எனக்கு நம்ம திருமணம் நமக்கு நடந்தே தீரணும், இது எந்த ஒரு காரணத்தை நின்றுடவே கூட சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நிற்காது, நீங்கள் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் தரீங்களா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டு ஹான் தான் ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. மனமடையில் ஜிம்மில் அப்படியே உட்காந்துடுறாங்க. அவர் அப்படியே காத்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கணவர் வந்து அகைன் திரும்ப வந்து வருவார், அவர் கையில் வந்துட்டு மோதிரத்தை போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கையில் மோதிரத்தோடு அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஹானுக்கும் ஜங்குக்கும் அப்படி பயங்கரமாக சண்டை போக ஆரம்பிச்சிக்கிது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் தான் சண்டை போடுறாங்க, தவிர மற்ற யாரும் சண்டை போடல. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா ஹானுக்கும் ஜங்குக்கும் என்ன பிரச்சனை நடக்குது புரியல சொல்கிறாங்க. இது வாரம் கிடையாது, ஒரு திருமண விழா தானே, ஏன் திருமண விழா வந்துட்டு இந்த மாதிரி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய பேர் காசு பேசுகிறவங்க தெரியாதா, நம்ம ஜங்கு கொடியா சொல்லிட்டாங்க. ஜங்கு கிட்ட தான் நம்ம ஜிம்னு வந்துட்டு அதான் இந்த பையன் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இந்த பையன் வந்துட்டு அவங்களோட அரண்மனை தான் வந்துட்டு நாட்டிய மாற்ற பையனாக தானே சொல்லிட்டாங்க. என்னென்னு ஆமாம், அந்த பையன் அங்கே தான் நாட்டிய மாற்ற பையனாக தானம்மா. ஜங்கு வந்துட்டு அந்த பையனா சொல்கிறாங்க. ஒரு மாதிரிலாம் பேசுகிறாங்க, காசிப்பாக பேசுகிறாங்க, தப்பா.
இப்போ அது ஜங்க் வந்துட்டு மிஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்க வந்து முயற்சி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் அவன் வந்து மிஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்க முயற்சி பண்ணானாம்மா. ஆனால் ஜிம்மின் வந்து அந்த மாதிரி பையன் இல்லையாம்மா. அவன் வந்து ரொம்ப நடனத்தை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பையனாம்மா. அவன் நடனத்தினால தான் மற்றவங்களை வந்துட்டு சந்தோஷப்படுத்த நினச்சானே தவிர அவன் உடம்புலால் அப்படி இல்லையாம்மா. ஆனால் அவனுக்கு அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சாம்மா. அதுவும் ஜங்கோட அரண்மனையில் அவனுக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுனால தான் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டு அவன் தான் அவனுக்கு பிரின்சஸாகவே பார்த்துருக்கான். அவன் தான் வச்சிருக்க அவன் தான் இவ்வளோ நாளும் பார்த்துட்டு இருக்கான். அவன் தப்பான பார்வை பார்த்ததே இல்லை. ஆனால் ஜங்க் வந்துட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு போகணும் அவன் அரண்மனைக்கு நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. ரொம்ப தப்பான ஒரு விஷயமாச்சு அப்படி சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இதில் போய் என்ன தப்பு இருக்குது, சில பிரின்ஸ் ஆசைப்பட்டா அந்த மாதிரி இருந்தானே ஆகணும், அவங்க வந்து சாதாரண நடனம் மாட்டுறவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு சில பேர் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க, சில பேர் தப்பாக தான் பேசுகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. ஓ அப்போ அந்த பையன் அதுக்கு வந்து நடனம் மாட்டிட்டு இருந்தானா, அவனுக்கு தான் இப்படி ஒரு பதவியாக இப்படி பிரின்சஸ்ன்ற பதவியை கொடுத்து இவ்வளோ பெரிய இடத்துல வச்சிருக்காங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த பையன் தகுதியான பையனே இல்லையா சொல்லிட்டு சில பேர் தப்பாக பேச ஆரம்பிச்சாங்க ஜிம்மை பற்றி. இந்த பக்கம் ஹானுக்கு வெறியே வந்துச்சு. அவ்வளோதான், ஹானு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஜங்க் அப்படியே வந்துட்டு ஒரு எப்படிக்கா அப்படியே ஒரு அடி அடிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்கும் குறைஞ்சி வரல, ஜஹானை பயங்கரமாக அடிக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் பயங்கரமாக 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் தப்பாக பேசுறது பார்க்க ஜஹானோட பொறுத்துக்க முடியலங்க. பாரு உன்னாலதான் இப்படி பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்தா, ஏன் என்னோட ஒய்ஃப் என்னோட மனைவி மேலே எதுக்காக கலங்கத்தை ஏற்படுத்த வந்தியா நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹான் தான் ஜங்க் அடிக்கிறாங்க. ஜங்க் அது கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்க் பண்ண சில விஷயங்கள் அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே எனக்கு சொந்தமானவன் சொல்கிறாங்க. பாரு உனக்கு சொந்தமானவன் இல்லை, அவங்க எனக்கு சொந்தமானவன் சரியா, அவங்க என்னோட பிரின்சஸ் சரியாக சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு மட்டுமே சொந்தமானவங்க, அதுவும் அவங்க சந்தோஷத்துக்கு மட்டுமே வந்துட்டு தகுதியானவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட எல்லா நல்ல பேரும் அது அவங்களுக்கு பொருந்தும் சரியா. நீ அவங்க பேருக்கு வேண்டி எவ்வளோ ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திருக்க தெரியுமா சொல்கிறாங்க. நீ எந்த மாதிரி அவங்கள வச்சு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி மனசு வலிக்குதுங்க. பாரு சொல்கிறாங்க நான் ஜிம்மிட்ட பேச சொல்கிறாங்க. நீ பேச முடியாது, அவங்க மனசால காயப்பட்டுருக்காங்க சரியா. அவங்க வாழ்க்கை வெறுத்து போயிருக்காங்க. 13 வயசுலேயே அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள அதுலேருந்து வெளியே கூட்டிட்டு வர நான் எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு மட்டும் தெரியும். இங்கே பாரு ஜங்கு நான் வந்துட்டு என்னோட மனைவியை ரொம்ப ரொம்ப காதலிக்க சொல்கிறாங்க. உன்னோட மனைவியா ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க என்னோட மனைவி தான் சொல்கிறாங்க. பாரு அவங்க என்னோட மனைவியை சொல்கிறாங்க. எது உன்னோட மனைவியா, நீ எந்த மாதிரி விஷயம் தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. உன்னோட அரண்மனையில் உனக்கு என்ன மனைவிகளுக்கு பஞ்சமா அப்படி சொல்லிட்டு ஆண் கேட்குறாங்க. ஜங்கோட முகமே மாறி போயிடுது. ஏன்னா உண்மையாக ஜங்குக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு குழந்தைங்களுமே இருக்காங்க. இதை போய் கேட்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு எத்தனை மனைவிகள் இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க எனக்கு தெரியாதா. இங்கே பாரு உனக்கும் ஜிம்மினுக்கும் இங்கே பாரு ஏன்னு வச்ச கூட எட்டாது சரியா. அவங்க என்னோட பிரின்சஸ், அவங்க எனக்கு மட்டுமே சொந்தமான பிரின்சஸ் சரியா. அவங்க ஈவன் என்ன கூட இல்லை, அவங்க ஒரு புனிதமான காதலுக்கு சொந்தமானவங்க சரியா. நீ வந்து அவங்க பக்கத்தில் நிற்க முடியாது, தயவுசெய்து நீங்க போ, உங்கள் வாழ்க்கை சீரடிக்காத, உனக்கு கெஞ்சி கேட்குறது தயவுசெய்து போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஆண் கேட்குறாங்க. அங்கே பாரு அவங்க குடும்பமே எங்களுடைய அரண்மனையில் வளர்ந்தவங்க சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நீங்கள் அடிமைகள் மாதிரி வந்து அவங்க பயன்படுத்திங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னு காமா நீங்கள் வந்து உங்கள் அடிமைகள் மாதிரி பயன்படுத்திங்க அதனால தானே சொல்கிறாங்க. பாரு ஒருத்தவங்க அந்த அரண்மனையில் இருக்கணுமா இருக்கக்கூடாது சொல்லிட்டு முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது சரியா. அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா, நீ என்ன அவங்கள அடிமைகளை நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு ஆண் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. பாரு ஜங்கு உனக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது சரியா. நீ உனக்காக மனைவிகள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, உங்களோட வாழ்க்கை வேறு எங்களோட வாழ்க்கை வேறு, தயவு செஞ்சு விட்டுரு சரியா. என்னோட மனைவி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுத்த விட முடியாது, இங்கே வந்து போயிட்டு கெஞ்சி கேட்குறேன். இது வரைக்கும் நான் யாருக்கு கொண்டு வந்துட்டு யாருக்கு கொண்டு நான் முட்டி போட்டதே இல்லை. உன்னை மனைவிக்காக போட்டுப்போம், அது அவங்க மேலே உள்ள காதலுக்காக, இன்னொன்று கடவுளுக்காக கிட்ட, அது வந்து என்னோட மனைவி நல்லா இருக்குன்றதுக்காக. இப்போ 3வது தெரியும் உன்கிட்ட சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் நீட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ அதை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இது தானே இறந்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஜங்கு அப்படி கத்துறாங்க. இப்போ ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு கூட எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. இதோட ஜிம்மனோட முகத்தை இப்போ கூட யாருன்னு பார்க்கல. ஏன்னா ஜிம்மனை பற்றி பேர் தான் தெரியுமே தவிர ஜிம்மன் முகம் யாருக்குமே தெரியாது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அப்படி உறைஞ்சு போயிடாரு. ஏன்னா ஜிம்மன் இந்த மாதிரி கூப்பிட்டதே இல்லை. இப்போது ஜிம்மின் அப்படியே ஒரு ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து பார்க்குறாங்க. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், உங்களுக்கு என்ன நான் பாவம் பண்ணேன், எதுக்காக என்னோட கணவரை உங்கள் முன்னாடி வந்துட்டு இப்படி முட்டி போட வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண சொல்லுங்கள், ஏன் என்னோட கணவர் இந்த அளவுக்கு காயப்படுத்துறீங்க, அவர் இவங்ககிட்ட எந்த அளவுக்கு இறங்கி போகிறாரு, எவ்வளோ இறங்கி வந்து கேட்குறாருன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், உங்கள் அரண்மனையில் வந்து வளர்ந்துருக்காங்க என்னன்னு சொல்லல, ஆனால் அதுக்காக என்னை இவ்வளோ காயப்படுத்தணுமா, என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தணுமா, இவ்வளோ கலங்கப்படுத்தணுமா என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜங்கோட மனசு உடஞ்சி போயிட்டு சுக்குநூறாக உடையுது. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. தயவுசெய்து அங்கே போயிருங்களேன், எனக்கு நிம்மதி கொடுங்க ஜங்குன்னு கேட்குறாங்க. ஜங்கு விட்டு கொடுக்கவே இல்லை. ஜிம்மினுக்கு பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சொல்கிறாங்க. நான் யாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிறேங்க போயிருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஹார்ட் முடியாது நீலர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி பண்ண நேரத்தை வாங்கிக்க முடியாது, எந்திரிச்சிருங்க ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட் பார்க்குறாங்க. இது உங்களுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் பேர் கலங்கப்படுறது என்னால் பார்க்க முடியல, நான் வேறு என்ன பண்ணாலும் சரி பண்ணுவேன், உங்கள் பேர் பண்ணோட கலங்கத்தை நான் சரி பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறேன், இது வரைக்கும் உங்கள் முகத்தை யாருக்கும் நான் காட்டாமல் இருந்ததுக்கு காரணமே இதுதான், உங்களை யாரும் தப்பாக பார்க்க கூட சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு கூட சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜங்குக்கே
புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹான் ரொம்ப அழகாங்க. ஐயோ நீங்கள் அழுது தாங்கிக்க முடியலங்க. சரி ஜிமின் போயிட்டு ஹான் அப்படின்னு முட்டி போட்ட வரையும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஹான் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணி 2 பேரும் ஒருத்தர் அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, சில பேர் பார்க்குறாங்க, பாருங்கள் பிரின்ஸ் ஜங்குக்கு நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துங்க, எங்களுக்கு புரியுது, அவங்க உங்கள் அரண்மனையில் இருந்திருக்கலாம், அவங்க அரண்மனையில் வளர்ந்தவங்களா இருக்கலாம், ஆனால் அதுக்காக உங்களுக்கு சொந்தமாக முடியாதுல, எல்லாமே ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம அடைஞ்சிட முடியாதுல, நம்ம என்ன பிரின்ஸாக இருக்கலாம், அதுக்காக ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியுமா? அவங்க பாருங்கள், அவங்க வந்து ஹான் தான் உங்களோட எதிரியாக இருந்தாலும் அவங்க உண்மையை நேசிக்கிறாங்க போல இருக்குது, ரொம்ப உண்மையை நேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள தான் காதலிக்கிறாங்க. அப்படி இருக்கும் நீங்கள் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹானுடைய ஆட்கள் இப்படிலாம் அந்த பக்கம் இந்த பிரின்ஸ் அங்கே வந்துருக்க பிரின்ஸ் கிங்லாம் சொல்கிறாங்க. சில பேர் ஜங்குக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இதில் போய் என்ன இருக்குது, அவங்க அரண்மனையில் வேலை பார்த்தவங்க அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் தப்பு, அதை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சில பேர் நல்ல விதமாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹான் பார்க்குறாங்க, தயவு நீங்கள் வந்து விட்டு போயிடு, எங்களை வந்து விட்டுட்டு போயிடு, என் மனைவி எனக்கு சொந்தமானவங்க, அவங்க விட்டுட்டு போயிடு, உங்களை கலங்கப்படுத்தாது, இங்கே போயிடு சொல்லி ஜங்கு ஹான் கேட்குறாங்க. உன்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போயிடு, நீ வாரில் என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் கூட போராடுவேன், என் மனைவி விஷயத்தில் என்ன போராட முடியாது, ஏன்னா அவங்க எனக்கு எனக்கானவங்க, அவங்க மற்றவங்க தப்பாக பேசுகிறான்னு பார்க்க முடியாது, என்னோட காது கொடுத்து கேட்க முடியல, உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், நீங்கள் அது போயிரு அப்படி சொல்லி ஜங்கு ஹான் ரொம்ப அழுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜிமின் ஹான் அப்படி வந்து ஹக் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் அழாதீங்க, நீங்கள் அழுதால பார்க்க முடியலங்க, எனக்கு அதை நீங்கள் அழகிற சக்தி அழகு பார்க்க எனக்கு சக்தியே இல்லைங்க ஜிமின் சொல்ல. இப்போ ஹான் பார்க்குறாங்க, ஹான் அப்படி ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணி வச்சிருக்காரு. உங்களை பற்றி தப்பாக பேசுறது கேட்க முடியல பிரின்சஸ் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, நீங்கள் நம்புறீங்க, எனக்கு அது போதுங்க, மற்றவங்க யாரும் என்னை பற்றி என்ன சொன்னால் என்னங்க ஜிம்னு கேட்குறாங்க. ஜிம்னு சொல்லவும் அப்படி ஜங்கோட மனசுங்க இதே அப்படி நொறுங்கி போயிட்டுருக்கு. ஏன்னா ஜிம்னுக்கு ஹான் மேலே வச்சிருக்க அந்த காதலை பார்க்க அப்படி ஏற்றுக்க முடியல. நீ எந்தளவுக்கு காதலிக்கிறியா, நீ அந்தளவுக்கு காதலிக்கிறியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாங்க. 13 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நீ உனக்கு நான் தானே உலகம் பார்த்தேன், இப்போ எப்படி உனக்கு எல்லாம் மாறிச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரொம்ப அழகாங்க. நான் பண்ண சில தவறுகள் உனக்கு காயப்படுத்துச்சா என்ன, நீ புரிஞ்சிக்கலையா, நான் எதுக்காக பண்ண சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரொம்ப அழகாங்க. அப்படி ஜங்கோட அரண்மனையில் பார்த்தா இங்கே ஒரு பிரளயமே போயிட்டுருக்கு, இங்கே பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோடம் பார்க்குறாங்க, பாருங்க இப்போ என்னாச்சு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா ஜங்கோடைய 4-5 மனைவிகள் இருக்காங்க. அவங்களாம் பார்க்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எங்களோட கணவர் ஜங்கு வந்து ஏன் அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க, போயிட்டு ஒரு நடனம் ஆடுறவங்க பையனுக்காக இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. நம்ம அரண்மனையில் வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு முன்னாடி நடனம் ஆடினவங்க கிட்ட போயிட்டு இந்த அளவுக்கு இறங்கி போகணுமா, இப்படி பிரச்சனை பண்ணுமா, அப்போ நாங்கள் எதுக்காக இருக்கோம், மனைவின்ற பேரில் எங்களுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, ஏன் அது ஜங்குக்கு புரியல சொல்லிட்டு யாரும் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு எப்படி உங்களை கட்டுப்படுதுன்னு தெரியலங்க, பாருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுக்கு இப்படி ஆக்ரோஷமாக ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாரும் ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க ஜங்கு வந்தே ஆகும், ஒருவேளை அந்த பையனை எங்கள் மனைவியை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. என்னதுக்காமா நாங்களாம் போயிடுவோம், நாங்கள் போனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்கும் உங்களுக்கு தெரியல சொல்லிட்டாங்க. ஏன்னா 5 கிங்டமோட சேர்ந்த மருமகள் தாங்க வந்திருக்காங்க, பிரின்சஸ் தாங்க இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குற ஒருத்தவங்களுக்கு தலையே வெள்ளைக்குது. ஐயோ இங்கே எதுக்காக இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இந்த ஜங்குக்கு என்னதான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன ஜங்கோட கிராண்ட்மா தான். இங்கே பாருமா அங்கே பாருமா மிஸ்ஸஸ் ஜோன், அவங்க வந்துட்டு அவங்களோட ஹைனஸ் தான் இங்கே பாருமா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, அத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு இவங்க எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தமா சொல்கிறாங்க, எப்படி அத்தை அதை கட்டுப்படுத்த முடியும் சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு ஏன் புரிஞ்சுக்க மாட்டா சொல்கிறாங்க. ஐயோ நாங்கள் என்னத்தை சொல்லி சரி பண்ணுறது, இங்கே பாருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஜங்கு திருமணம் பண்ணிக்க மாட்டா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் திருமணம் பண்ணிக்கூடாது, ஏன்னா நாங்கள் 5 மனைவிகள் இருக்கோம், அதை தாண்டி இங்கே மிஸ்டர்ஸாகவும் கூட்டிகிட்டு வரக்கூடாது. இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, இங்கே இத்தனை பேர் வந்துட்டு ஜங்கு அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, ஆனால் அவங்கள மட்டும் ஏன் அந்த பையனை மட்டும் ஏன் ஜங்கால் விட முடியல அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. முதல் மனைவி, 2வது மனைவி, 3வது மனைவி, 4வது மனைவி, 5வது மனைவி சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்கலாம், கோவத்தை கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஒருத்தவங்க ரொம்ப தலை சுற்றி ஜங்கோட அப்பா தான். கடவுளே ஜங்குக்கு என்னதான் ஆச்சு, எப்படி நடந்துக்கிறான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, ஜங்குக்கு பாரு விட்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. காய் நீ கூடவா சொல்கிறாங்க. இங்கே பாட வேணாம், அவன் வந்து உண்மையாக அவனை தான் காதலிக்கிறான் சரியா, அவனை விட்டுடா, அவன் சந்தோஷமாக இருந்து போட்டு சொல்லிட்டாங்க. என்ன விட முடியலையே, என்னோட காதலுக்கு அவன் தானே சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க. எனக்கு மனைவிகள் எத்தனை பேர் இருக்கலாம், எனக்கு காதலுக்கு அவன் தானே சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இங்கே பாருலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, இல்லை வேண்டாம் இந்த இடமே சரியில்லை, இங்கே பாரு நீ பாரு இந்த சூழ்நிலையே மாறிடுச்சு சொல்கிறாங்க. இங்கே எல்லாரும் ஒரு மாதிரி ஜங்கோ சில பேர் தப்பாக பார்க்குறாங்க, சில பேர் வந்துட்டு அவங்க பிரின்ஸ் அப்படி தான் இருப்பான்னு சொல்லி பார்த்துருக்காங்க, சில பேர் பாவமாக பார்த்துருக்காங்க. நம்ம ஜிமினையும் ஹான் ரொம்ப அழகாங்க, இங்கே போயிடு ஜங்குக்கு தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் விட்டு கொடுக்கவே இல்லை. அங்கே பாரு ஹான் எனக்கு அவன் வேணும் என்று விட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஹான் பார்க்குறாங்க, முடியும் உயிரை கூட எடுத்துகிட்டு போக சரியா, ஆனால் என் ஜிம்மில் மட்டும் எதுவும் பண்ணாதா, என் பிரின்சஸ் எதுவும் பண்ணாதா, அவங்க இங்கே தான் இருந்தால் ஆகணும்னு சொல்லிட்டு ஹான் ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்மின் அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு ஹான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. இப்போ உனக்கு எனக்கு ஒரு போட்டி நடக்கணும், அந்த போட்டியில் நீ என்னை நீ ஜெயிச்சிட்டேனாக்கா நான் உன் கூட உன்னோட அரண்மனைக்கு மிஸ்ட்ரஸாக வரேன் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க, நீ என்னை ஜெயிச்சிட்ட அப்படின்னாக்கா நான் உனக்கு மிஸ்ட்ரஸாக வரேன், அப்படி இல்லை நான் உனக்கு கடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா நீ இந்த இடத்த விட்டு போயிடும், இதுக்கப்புறம் என் கண்ணு முடியும் வரவே கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, இப்போ ஆணுக்கு பயம் வருது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கா சொல்கிறாங்க. பிரின்சஸ் எனக்கு உங்க நம்பிக்கை இருக்கானா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கலாம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவருக்கு தரையை விளக்கவே இல்லை, ஸ்டில் அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் அப்படி இப்படினாங்க அந்த இடத்த விட்டு எல்லாமே ஒரு ஒதுங்கி போயிடுறாங்க. 2 பேருக்கும் அப்படியே சண்டை தொடங்க ஆரம்பிக்குது.
யார் உறுத்துறாங்கன்றது தான் இப்போ சண்டை. அதுவும் ஸ்வாரால தான் சண்டை நடக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க அவரை விட்டு கொடுத்து ஜிம்மின் வந்துட்டு ஹானை விட்டு கொடுக்கவே இல்லை. ஹானுக்காக அவர் தான் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. இந்த அரண்மனையை தான் அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா இங்கே தான் அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். ஒரு மனுஷனாக அவர் இங்கே தான் வந்து மதிச்சிருப்பாங்க எல்லாருமே. அதனால ஜிம்மினுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். தன்னை எல்லாரும் வந்து புனிதமாக பார்த்த ஒரு இடம். அதனால ஜிம்மி இந்த இடத்துல போகணும்னு நினைக்கவே மாட்டார். அவர் உயிரை பண்ண கூட இந்த இடத்துல பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஹான் பார்க்குறாங்க பயம் வருது அவருக்கு. பிரின்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க உங்களுக்கு உங்கள் பிரின்சஸ் பண்ண நம்பிக்கை சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. அப்போ எனக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க சொல்லிட்டாங்க. நம்ம காதலுக்காகவும் நம்மளுக்காகவும் வேண்டிக்காங்க சொல்லி ஜிம் சொல்லிட்டு அப்படியே சண்டை போகிறாங்க. ஜவுக்கு அப்படியே கோவம் அதிகமாகுது. அவருக்கு ஜிம்முக்கு ஜஹான் மேலே வச்சிருக்கா அந்த காதல் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. பொறாமை கோவம் எல்லாமே கலந்துருக்கு. இப்போ ஜவுக்கு ஜிம்மும் ரொம்ப அதிகமாக சண்டை போகிறாங்க. ஜிம்மினால ஜங்கு மேலே கோவத்தை எப்படி விட அவர் ரொம்ப காயப்பட்டு போகிறார். அதனால தான் அவருக்கு நடந்த விஷயங்கள் அப்படி. அதனால தான் இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு இவ்வளோ கோவத்தில் அப்படியே ஜங்கு கூட நெஞ்சிலே சுவாரை இறக்கிட்டாரு. அவ்வளோதாங்க எல்லாரும் அப்படியே. ஏன்னா ஜங்கு வந்துட்டு கொஞ்சம் பார்த்தா இது பண்ணியிருப்பாரு. ஜிம் மேலே காயப்பட்டு கூட சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மில் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படி ஜங்கு கூட நெஞ்சிலே கத்தி இறக்கிட்டாரு. இப்போ ஹானே அப்படி ஒரு பக்கம் ஒரு கணம் அப்படியே ஒரு மாதிரியா அப்படி எஞ்சி பார்க்குறாங்க. எல்லாரும் அப்படியே வாயில கவிச்சிடறாங்க. அப்படி பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம் அந்த அளவுக்கு வந்து கோவம் வெறி எல்லாம் கலந்துருக்கு. அதாவது அவர் பட்ட காயங்கள் கஷ்டங்கள் அவரோட யாரோடையும் மறக்க முடியாது. அதனால தான் இப்போ ஜிம்மியோட ஜம் கூட நெஞ்சில் வந்து கத்தி காய் பார்க்குறாங்க. ஜிம்மி நடு கத்துறாங்க. இப்போ ஹான் தான் டக்குனு வந்துட்டாங்க. ஜிம்மில் யாராவது அட்டாக் பண்ணுறாங்க பயத்தில் வந்துட்டாங்க. வந்துட்டு பிரின்சஸ் அப்படின்ட்டு வந்து ஹைட் மறைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மு கண்ணில் கொஞ்சம் கூட அந்த இறக்கமே இல்லை. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மோட கண்ணை பார்க்குறாங்க. இப்படினாக்கா அந்த திரை வழியாக ஒரு கண்ணை பார்க்குறாங்க. அது ஜிம்மோட கண்ணில் கோவமும் வெறுப்பு மட்டும்தான் இருக்குது. ஜங்குக்கு புரியுது அவன் எந்தளவுக்கு வெறுக்கிறான் தானே சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அந்த கத்தியில் இறக்குனது வந்து பெரிய விஷயமா தெரியல, பெரிய காயமாக தெரியல. ஜிம்மோட கண்ணில் இருக்க அந்த வெறுப்பை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க. ஜிம் என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இங்கேருந்து இவரை கூட்டிகிட்டு போங்க, என்னோட திரும்ப நடந்தே ஆகும். அப்படி கூட்டிகிட்டு போகல அப்படின்னாக்கா அவரோட உயிர் கூட மிஞ்சாது அப்படி ஜிம் சொல்ல எல்லாருக்கும் கோவம் வந்துட்டு என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாருங்க அவங்க ஒரு பிரின்ஸ் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பிரின்ஸ் எங்கேருந்து வெளில போக சொல்லுங்க அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு அழைய விழுந்தாலும் தானே, ஒரு அழைய வந்தாலும் எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதிர்பார்க்குறதா இருக்கும். பயங்கரமான ஷாக்கு. இது உண்மையாகவே இந்த பையன் தானே சொல்லிட்டாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஆனால் இந்த அளவுக்கு கோபறான்னு சொல்லிட்டு இப்போ ஹான் பார்க்குறாங்க. பிரின்சஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் கொஞ்சம் கூட வந்து இறக்கமே பட மாட்டாரு. நம்மளுக்கு திரும்ப நடந்தே ஆகணும் ஹான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது ஹான் பார்க்குறாங்க. இப்போ அவங்க பண்டிதர்கிட்ட கேட்குறாங்க. பண்டிதர் பார்க்குறாங்க நல்ல நேரம் முடிஞ்சு சொல்லிட்டாங்க. நல்ல நேரம் முடிஞ்சிச்சா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை பிரின்சஸ்ங்க பாருங்க நான் உங்களை கைப்பிடிக்கிற நேரம் அது நல்ல நேரமாக இருக்கும் சரியா. ஏன்னா உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இந்த திருமணத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை ஜிம் சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. இல்லை வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கும். உங்களுக்கு எதிராக ஆயிரம் பயமாக இருக்குது சரியா. இன்றைக்கி இந்த இடமே ஒரு மாதிரி அசம்பாவிதமாக ஆயிடுச்சு. வேண்டாம் இங்கே வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாங்க சொல்கிறாங்க. இல்லை நான் உங்கள் கையில் மோதத்தை போட்டுக்கோங்க பாருங்க சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் தான் எனக்கு போடணும் சரியா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம இதுவே வந்து ரொம்ப அதிசயமான ஒரு நாள் தான். இப்படினாக்கா ரொம்ப ஒரு விசேஷமான நாள் தான் திருமணம் வந்து அதை வச்சுருப்பாங்க. இன்னொரு நாள் இதே மாதிரி வரும் சரியா. அன்றைக்கி திருமணத்தை பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. அப்படி ஜங்கு தூக்குறாங்க. அப்படின்னா அவர் கண்ணில் அப்படி ஒரு வலி இருக்குது. அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம் கொஞ்சம் கூட வந்துட்டு அப்படி அதை பார்த்து கொஞ்சம் கூட இறக்கப்படவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லிட்டு ஜங்கு காய் தான் ஹான் வந்துட்டு நம்ம ஜிம்மில் தூக்க அந்த பக்கம் நம்ம ஜங்கு காய் வந்து ஜங்கு தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே குதிரையில் உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரத்தம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஜங்கு அதில் பெரிய விஷயமா தெரியல. இப்போ இந்த பக்கம் அரண்மனைக்கு அந்த செய்தி வந்துடுது. அவ்வளோதான் இந்த 5 மனைவிகளும் அப்படி பல வெளியில் இருக்காங்க. தன்னோட கணவருக்கு போயிட்டு போய் ஒரு நடனமாற்ற ஒரு பையன்கிட்ட ஒரு மிஸ்ட்ரஸாக இருக்க வேண்டிய ஒரு பையன்கிட்ட போயிட்டு இப்படி கத்தி குத்து வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அது யாரும் எதுக்கு முடியாது. ஜவுக்கு நினச்சி யாராலும் வீழ்த்த முடியும். ஆனால் அப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து வீழ்ந்து போயிருக்காராக்க யார் காரணம் அந்த ஜிம்மனோட காதல் தானே சொல்லிட்டு இந்த 5 பேருக்கு தெரியும் இந்த ஜவுக்கு ஜிம்மனோட காதலோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வெறுப்பை உண்டாக்கியிருக்கும். ஏன்னாக்கா ஜவுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிம்மன் அரண்மனைக்குள்ளே இருந்திருப்பாங்க. இப்படினாக்கா கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. அவர் அப்பதான் ஒரு பாதகம் செஞ்சிருப்பாரு. இதனாலதான் இது நடந்திருக்கும். இப்ப நம்ம ஜங்க் பார்த்தா மனசுல வருடு வந்துட்டு இருக்காங்க. நான் உன்னை அடையாம விடவே மாட்டேன். எனக்கு நீ காதல்னா அது மேல மட்டும்தான். உன்னை அடையிறதுக்கு என்னாலும் பண்ணுவேன். இன்னைக்கு என் நெஞ்ச நீ காயத்தை வந்து ஏற்படுத்திருக்க. ஆனா இந்த காயம் எனக்கு பெருசு. ஏன்னா நான் உனக்கு ஏற்படுத்திருக்க காயத்தை விட இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சீக்கிரமா உங்கள்கிட்ட நான் மறுபடியும் வருவேன். உனக்கும் ஹானுக்கு எப்பவும் திருமணம் நடக்காது. திருமணம் முழுமையடையாவும் அடையாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன் சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப உறுதியா இருக்காங்க. இந்த பக்கம் ஹானுக்கு ரொம்ப கஷ்டம் போயிட்டு எனக்கு நடந்ததை நினைச்சு பார்த்து ஜிம்மின் பார்த்தா அவர் அரைக்குள்ள போயிட்டு கதவு சாத்திட்டு ரொம்ப அழறாங்க. ஏன் என்னை வாழ விட மாட்டேன், நீ ஏன் வாழ விட மாட்டேறா ஜிம் ரொம்ப அழகாங்க. அப்படி இந்த செய்தி எல்லாம் ஒரு அரண்மனைக்குள்ள போகுது. அங்கே பார்த்தா ஒருத்தவங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இப்போ அங்கே அதுக்குள்ள ஒருத்தவங்க வராங்க. பிரின்ஸ் யோனிஜன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. பிரின்ஸ் யோனிஜன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் என்னுடைய நண்பனை இப்படி காயப்படுத்துங்க, நீங்களும் உங்கள் நண்பனை ஏன் இப்படி காயப்படுத்துங்க சொல்லிட்டு யோனிஜன் நாங்கள் அப்படி எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. அங்கே பாருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. நீ எனக்கு தேவையில்லை சொல்லி யோனிஜன் சொல்கிறாங்க. பிரின்ஸ் அங்கே பாருங்க பிரின்ஸ் யோனிஜன் அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. எனக்கு நீ தேவையில்லை சொல்லிட்டு யோனிஜன் தான் அவ்வளோ அழறாங்க. நீ ஏன் அவள் காயப்படுத்துட்டு அப்படி சொல்லி யோனிச்சு நடறாங்க.
இந்த பக்கம் நம்ம ஜிம்னு பார்த்தாக்கா ஜிம் இப்படி உடஞ்சி போயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு நான் அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லை, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. என்னோட முன்னோர்கள் அங்கே தான் வளர்ந்தா சொல்கிறாங்க. என்னை யார் பெற்றாங்க, யார் அங்கே கொண்டு போய் விட்டாங்க கூட தெரியாது தெரியுமா. ஆனால் நான் அங்கே வளர்ந்தது மட்டும்தான் எனக்கு. அங்கே நான் வளர்ந்தது தவிர ஒரு எதுவுமே பண்ணல. அங்கே எல்லோரும் நாட்டியம் ஆட்டவங்களும் இருந்தாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நானும் அது பழகிட்டேன். அது நானும் பண்ணு எல்லோரும் நாட்டியத்தை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நாட்கள் போக போக தான் சில பேர் என்னை நாட்டியத்தை தாண்டி எனக்கு வேறு மாதிரி பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து காப்பாற்றுக்கு நான் முயற்சி பண்ணேன். அந்த நேரத்தில் நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தீங்க. ஆனால் நீங்கள் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விளையாட போகிறீங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஜிம் ரொம்ப அழகாங்க. தயவு செஞ்சு அந்த வயசில் நான் எதெல்லாம் அனுபவிக்கூடாது அதெல்லாம் அனுபவிச்சிட்டேன். என்னை விட்டுருங்கலாம். ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் ஆணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னோட மனைவி யாரை பார்க்க நினச்சாங்களோ அவங்களே நீங்கள் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாரே நடந்திருக்கு சொல்லிட்டு ஆணுனால ரொம்ப தாங்க முடியாமல் போயிடுது. இப்போ இதோட இங்கே என் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாரு போகலாமா வேணாம்னு சொல்லுங்கள்.